ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அண்ட் சங்கீதா விவாகரத்து விஷயத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது தாவேக்கா தொண்டர்களுக்கும் தளபதியோட ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருக்க செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல நிர்வாகிகள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தை தளபதி இன்னைக்கு நடத்தியிருக்காரு. இதில் 5000 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னைக்கு தளபதி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலையும் இருந்துச்சு. முக்கியமாக விஜய் சங்கீதாவோட விவாகரத்து பிரச்சனையை பற்றி டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக ஏதாவது சொல்வாரா அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில் விஜய் சங்கீதாவோட விவாகரத்து விஷயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சங்கீதா கிட்ட விஜய் தரப்புல இருந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. சங்கீதாவும் பார்த்தீங்கன்னா தளபதியோட சமாதான பேச்சை ஏற்றுக்கிட்டு விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்குறதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்கடாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியலாக வந்திருக்க ஒரு நியூஸ் தான். அதனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. ஆனால் இது மட்டும் நடந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே விஜய் சங்கீதா மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி எல்லாருமே கவரப்படுறாங்க. இதோட விஜய் ஜோலி முடிஞ்சது அப்படின்னுட்டு எதிரிகள் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி இன்னைக்கு தஞ்சாவூர் வந்தாரு. இந்த விவாகரத்து பிரச்சனைக்கு அப்புறம் தளபதியோட மக்கள் ஆதரவு ஒரு துளியாவது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த பொதுக்கூட்டத்தை வச்சே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது மக்கள் ஆதரவு அதிகரிக்குமே தவிர தளபதிக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன பண்ணாலும் தளபதியை ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் யதார்த்தம். இன்னைக்கு தளபதியோட ஸ்பீச்சில் பயங்கரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.